நரகத்திலிருந்து கடைசியாக வெளியே வரக்கூடிய மனிதர் யார் இவர்? நரகத்திலிருந்து கடைசியாக வெளியேறக்கூடிய ஒரு பூமி. பாவங்கள் அதிகமாக செய்த காரணத்தால் ஈமான் கடுகளவு இருக்கும், நரகத்தில் கிடப்பார். எல்லாவிடத்திலே கேட்பார், யா அல்லாஹ் இங்க பாரடா ரப்பே, சுத்தி காஃபிர்கள் முஷ்ரிக்குகள், என்ன போய் இங்க வச்சிருக்கே ரப்பே, நரகத்துடைய கரைக்கு என்ன கொண்டு போயிறேன், நரகத்துடைய கரைக்கு என்ன கொண்டு போயிறேன். அல்லாஹ் சொல்லுவார், அடியானை கொடுக்கிறேன், ஆனால் இதற்கு மேல் என்னிடத்தில் எதுவும் கேட்கக்கூடாது. கொடுத்துட்டா இதுக்கு மேல என்னிடத்துல எதையும் நீ கேட்டக்கூடாது. அல்லாஹ் பிடித்தா அல்லாஹ் கேட்கவே மாட்டேன், அவங்ககிட்ட இதுக்கு மேல அல்லாஹ் கொண்டு வைப்பான். அது என்ன வேதனை? நரகத்துடைய விளிம்பு என்ன சாதாரணமானதா? யோசித்து பாருங்கள். அடுத்த அல்லாஹ்விடத்தில் சில ஆண்டுகள் கழியும். யா அல்லாஹ் நரகத்துக்கு கொஞ்சம் வந்துட்டேன், வெளியே கொண்டு போய் வச்சிட, என்ன வெளியே கொண்டு போய் வச்சிட. அல்லாஹ் கேட்பான், அடியான் எதுவுமே கேட்க மாட்டேன்னு சொன்னீங்க, அல்லாஹ் இனிமே எதுவுமே கேட்க மாட்டேன். அல்லாஹ் இனிமே மனிதன் தானே, அதான சுபாவம் அவனுக்கு. செய்வான் பாவத்தை, அல்லாட்ட மன்னிப்பு கேட்பான், அப்புறம் செஞ்சுவான், எல்லாம் இனிமே செய்யவே மாட்டான். அது போலதான் அந்த மனிதன், எல்லாம் இனிமே எதுவுமே கேட்க மாட்டான். அப்படியா, சரி வெளியே வர. அதற்கு பிறகு அவனுடைய முன்னால் ஒரு மரம் தோன்றும், நிழல் தரக்கூடிய ஒரு மரம். நல்லா கவனிங்க. அடுத்த அல்லாட்ட கேட்பான், சில ஆண்டுகளுக்கு பிறகு, எல்லாம் மரம் நல்லா இருக்கு, நிழல்ல இவ்வளவு காலம் கஷ்டத்துல வாடி இருக்கு, அந்த நிழல்ல கொஞ்ச நாள் ஓய்வெடுத்துறேன்னு. அல்லாஹ் சொல்லுவான், எதுவும் கேட்க மாட்டேன்னு சொன்னீங்க, எல்லாம் இதுக்கு மேல எதுவும் கேட்க மாட்டேன். அடுத்து ஒரு மரம், அந்த ஆண்டுகள் அந்த மரத்துல கழியும். அடுத்து ஒரு மரம், அல்லாஹ் அந்த மரம் இதை விட நல்லா இருக்கு, எல்லாம் அங்க போயிடுறேனே. அல்லாஹ் சொல்லுவான், கேட்க மாட்டேன்னு சொன்னீங்க, எல்லாம் இதுக்கு மேல எதையும் கேட்க மாட்டேன். அல்லாஹ் சரி போயிருப்பா. எண்ணியத்துக்குரியவர்களே, இங்க ரெண்டு விஷயம் நல்லா கவனிக்கணும். மரத்தை தோற்றுவித்தவன் யார்? இந்த மரத்தை தோற்றுவித்தவன் யார்? அதுவாக தோன்றியதா? அல்லாஹ் தோற்றுவிக்கிறான். அவனை பிடிக்கிறான், முடியாது போ, அவ்வளவுதான், வாக்கு கொடுத்து மீறிட்ட. ஆனால் பிடிக்கிறான். என்ன அல்லாஹ் விரும்புகிறான்? இவன் சொர்க்கத்தில் நுழைந்து விடட்டும், இவன் செய்துவிட்டால் பாவங்களை குற்றங்களை செய்துவிட்டான், முடிந்து விட்டதா வேதனை. ஆனா அதுக்கு முன்னாடி இவன் உணரணும், இவன் உணரணும் அல்லாஹ்வுடைய அருளை, எவ்வளவு அருள் செய்து அல்லாஹ் அவனை வெளியாக்குகிறான். அதுக்கு பிறகு அல்லாஹ் அண்ணா இருக்கு, அல்லாஹ் சொர்க்கம், அங்க போயிடனே. அல்லாஹ் சரிப்பா போ, இதுக்கு மேல கேட்க மாட்டான், சொன்னது கேட்டாலும் கேட்க மாட்டேன்னு சொல்லுவேன். எல்லாம் கேட்கவே மாட்டேன், எல்லாம் இதுக்கு மேல சரி போயிருப்பா, இல்ல போ. போய் பார்ப்பான், எல்லாம் ஹவுஸ்ஃபுல், எல்லாம் மூடி இருக்கும், அவனுக்கு இடமே இருக்காது. வருவான், நயா அல்லாஹ் உள்ள போ சொன்ன, போன, ஆனா இடமே இல்லையா அல்லாஹ்? அப்படியா, இடம் இல்லையா எங்கேயுமே? எல்லாம் அவரவருக்கு சொந்தமாயிடுச்சே. அல்லாஹ் தமன்னா ஆசைவை அடியானே, தமன்னா ஆசைவை அடியானே, தமன்னா ஆசைவை அடியானே, தமன்னா ஆசைவை அடியானே, தமன்னா ஆசைவை அடியானே. எத்தனை முறை? 5 முறை. எல்லாம் சொல்லுவாங்க, அடியானே ஆசை வச்சுட்டியா? ஆமா ஆசை வச்சுட்டு, எனக்கு அது வேணும் இது வேணும், சொர்க்கத்துல ஃபுல்லா மனசுல ஆசை. நீ ஆசை வைத்தாயே, 5 முறை நீ ஆசை வைத்ததும், நீ வாழ்ந்து வந்தாயே ஒரு பூமி, அந்த பூமியில உனக்குன்னு ஒரு குட்டி கூண்டு இடம் இருந்துச்சு, அந்த மொத்த பூமி, அந்த பூமியை விட 10 மடங்கு பெரிய உலகம் உனக்கு இருக்கிறது. அவன் நின்று சற்று நிதானிச்சு, யா அல்லாஹ் என்ன நீ கேலி சரியா என்ன கேட்கிறான்? சுப்ஹானல்லாஹ், எல்லாம் நீ கேலி சரியா? என்ன நீ உள்ள போற ஒண்ணுமே இல்லை, சரி ஏதாவது ஓரத்துல கொடுப்பேன்னு பார்த்தா 5 முறை ஆசை வைக்க சொன்னா ஆசை வச்சேன், அதையும் கொடுப்பியாங்கிறது எனக்கு ஒரு சந்தேகம். நீ கொடுப்ப, ஆனா பூமிய மாதிரி 10 மடங்கு எனக்கா? ஏன் ஒருத்தனுக்கா? அனல் மலிக், அனல் மலிக், நான் அரசன், நாடு எதை செய்வேன், செல். கேலி செய்வது என்னுடைய குணம் அல்ல.